ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் தான் வந்து போர்பன் கேக். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இது நான் ஒரு 8 மெம்பர்ஸுக்கு பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து 3 to 4 பெரிய பிஸ்கட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக உடச்சி நம்ம வந்து இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து இதை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிடலாம். ஸோ எவ்ரி டைம் செக் பண்ணிக்கோங்க, எந்த திண்டு எதுவுமே இல்லாமல் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு மிக்ஸியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த பவுடரை தான் வந்து நம்ம வந்து லேட்டராக வந்து கேக் ஆக்க போகிறோம். நம்ம இப்போது அரைச்ச எல்லாமே ஒரு பவுலில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நம்ம வந்து 2 கப்பு மில்க் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஃபுல் ஃபேட் க்ரீமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இங்கே ஆரோக்கியா பால் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஒரு 2 டம்ளர் நான் இது பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது எதுவுமே வந்து இதுலேயே வந்து நல்லா திண்டாக தெரியாமல் நம்ம வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 1/2 ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நம்ம மிக்ஸ் பண்ணக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டுருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறதில்ல, நம்ம மோஸ்ட்லி இந்த பிஸ்கட்டில் உள்ள சுகரே போதும் ஆக்சுவலாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் எடுத்து இது பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இங்கே நான் வந்து ஒரு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு பட்டர் இல்லைன்னா நெய் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க சைடு வரைக்கும். அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். ஸோ நான் ஓவனில் பண்ணுறனால நான் இந்த கேக் மோல்டு நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா பட்டரை வந்து எல்லா சைடும் கார்னர்லேருந்து எல்லா சைடுமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடுங்க. இதை வந்து நம்ம அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு கேக் ஸ்ட்ரக்சருக்கு நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ நல்லா எல்லா சைடுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவனில் வச்சிடலாம். ஸோ இங்கே நான் ஓவன் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஒரு 10 to 15 minutes நம்ம வச்சாலே எனக்கு வந்து இது கேக் ரெடி ஆயிரும். ஸோ ஓவன் இல்லாதவங்க இதை நீங்கள் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேனில் கீழே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வட்டத்தட்டில் வந்து இந்த கேக்கோட இதை ஊற்றிட்டு அதில் ஒரு 10 to 15 minutes வச்சாலும் உங்களுக்கு அந்த கேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள், அப்போ எப்போவுமே வந்து கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நைஃப் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நைஃபை வச்சு குத்தி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வந்தால் கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து அதை கவுத்தி போட்டுட்டு நம்ம இப்போ அந்த கேக்குக்கு மேலே டார்க் சாக்லேட் க்ரீமும் அப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட்டை வந்து சின்னதாக வெட்டி நம்ம அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம். நான் இங்கே டார்க் சாக்லேட்டை எடுத்திருக்கேன் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் டார்க் சாக்லேட் இல்லாமல் நார்மல் சாக்லேட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேக்கோட ஸ்வீட்டும் இதோட ஸ்வீட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாதிரி திகட்டிடும். ஸோ அதனால் எப்போவுமே டார்க் சாக்லேட்டோட இதே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்ம மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட் சாக்லேட்டை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணிட்டு அதை மேலே வந்து கேக்கில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டமாகும். இப்போ நம்மளுக்கு போர்பான் கேக் ரெடி. இது வந்து நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு வீட்லேயே பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்து என்னென்ன டிஷ் நான் ட்ரை பண்ணணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். See you on next video.